அத்தியாயம் 12 ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி சுவாமிகள் பீமாமரஜா நதிகளின் சங்கமஸ்தலத்தில் வாசித்திருந்தார். அங்கு உள்ள கந்தபுரத்தில் ஒரு ஏழை பிராமணர் பிச்சைக்கேடு மூலம் தன் வாழ்வை நடத்தி வந்தார். அவருக்கு ஒரே சொத்தாக ஒரு வயதான எருமை மட்டுமே இருந்தது. அதையும் மண் ஏற்றும் வேலைக்காக கிராமத்தவர்களுக்கு வாடகைக்கு கொடுத்து விடுவார். அவ்வாறே அவர் எப்போதும் பிச்சை கேட்டு வாழ்க்கையை மேற்கொண்டிருந்தார். சிற்றுண்டிக்கு அவர் வீடு வந்து போகும் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி பிராமணரின் நல்ல குணங்களைக் கண்டு ஆனந்தப்பட்டார். அது ஒரு வெப்பமான வைசாக மாதம். அந்த நாள் மாலையில் பிராமணருக்கு எங்கும் பிச்சை கிடைக்கவில்லை. நடுநடு நேரத்தில் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்களின் வீட்டிற்கு பிச்சைக்கு வந்தார். அதே நாளில் எருமையையும் யாரும் வாடகைக்கு எடுத்துச் செல்லவில்லையூர். பிராமணரின் மனைவி கவலையுடன், சாமி, எங்கு சென்றாலும் யாரும் தரவில்லை, எனக்கு எதையும் கொடுக்க இயலவில்லை என்றாள். அதற்கு ஸ்ரீ நரசிம்மர், அவசியம் இல்லை, உன் எருமையிலிருந்து பாலை கறந்து கொடு என்றார். அது பால்கார எருமை அல்ல என்று அவள் சொன்னாள். அதற்கு அவர், பரவாயில்லை, நீ கறந்து பாரு என்றார். தெய்வீக ஆஜையைப் போல அவள் எருமையைக் கறந்ததும் பால் கிடைத்தது. அதில் மகிழ்ந்தவள் காய்ச்சி அந்தப் பாலைக் குருவுக்கு கொடுத்தாள். அவர் ஆசீர்வாதம் அளித்தார். பின்னர் எருமையை வாடகைக்கு எடுக்க கிராமத்தினர் வந்தனர். எருமை பால் தருகிறது என்று பிராமணப் பெண் சொன்னதும் எவரும் நம்பவில்லை. அவள் கறந்த பாலைக் காட்டியதும் அனைவரும் அதிசயித்தனர். உடனே அனைவரும் சங்கமஸ்தலத்தில் இருந்த குருவின் பாதத்தில் வீழ்ந்து வணங்கி, நீங்கள் அவதார புருஷர், எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என விண்ணப்பித்தனர். சிறந்த பக்தி உள்ளவர்களுக்கு எப்போதும் விரைப்பாக அமைந்திருந்த குரு அவர்களது பக்தி மனப்பாங்கால் ஒப்புக்கொண்டார். அவர்கள் பல மங்கள வாசல்களுடன் குருவை கனகாபுரத்திற்கு கொண்டு வந்தனர். அங்கு ஒரு பெரிய மரத்தில் குடியிருந்த பிரம்ம ராட்சசன் குருவை கண்டு மரத்தில் இருந்து கீழே இறங்கி அவரை வணங்கி, என் பாவங்களைப் போக்கி மோக்ஷத்தை அளிக்க வேண்டும் என்று வேண்டினான். குரு ஆசீர்வதித்து அவனை மீட்க அனைவரும் மகிழ்ந்து குருவின் திவ்ய மடம் கட்டினர்.